இந்தாங்க. போதும் போதும். போதும். அத்தை. வாங்க. கம். உட்காருங்க. சித்தி, நாங்களும் வந்தாச்சு. மதன், ஹாய். ஹாய். சாப்பிடுங்க மதன். தேவி, உன் புருஷன்கிட்ட சங்கோச்சப்படாம சாப்பிட சொல்லு. இன்னைக்கு உறக்க பேச தெம்பு வேணும்ல. உன் புருஷன் மிஸ்டர் மதனுக்கு குடிப்பழக்கம் உண்டுன்னு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? 3 வருஷம் முழுசா இந்த ஜென்டில்மேன் உன்னை காதலிச்சதா சொன்னீங்க. அவர் குடிப்பாரா மாட்டார்னு கூட உனக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு பார்ட்டி கேட்டிருக்காங்க. இவரையும் கம்பல் பண்ணிருக்காங்க. அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணே, சாப்பிடும்போது எதுக்குண்ணே இதெல்லாம்? விடுங்கண்ணே. நட்ராஜா, இது வரைக்கும் நான் எத்தனை மீட்டிங்ஸ், எத்தனை கொலாபரேஷன்ஸ், எத்தனை நெகோசியேஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பேன். அட் தி இன்விடேஷன் ஆஃப் டாப் ரேங்கிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் போத் இன் இந்தியா அண்ட் அப்ராட். இது வரைக்கும் எவராவது மிஸ்டர் சிதம்பரம், உங்களுக்கு 100 வயசு, வாங்க நீங்கள் இந்த மீட்டிங்ல கலந்துக்கணும் கூப்பிட்டுருக்காங்களா? இது வரைக்கும் எவராவது மிஸ்டர் சிதம்பரம், உங்களுக்கு 100 வயசு, வாங்க நீங்கள் இந்த மீட்டிங்ல கலந்துக்கணும் கூப்பிட்டுருக்காங்களா? அப்படிப்பட்ட மரியாதை நடராஜான எடுத்து கிடைச்சது. ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப பொலைட்டா என்ன இப்படி இன்வைட் பண்ணாரு. அந்த மரியாதையை என்னால வாழ்நாள்ல மறக்க முடியாது நடராஜா, வாழ்நாள்ல மறக்க முடியாது. டாடி, மிஸ்டர் சிதம்பரம் பேரை சொல்லி மரியாதையா தானே கூப்பிட்டாரு. இதுக்கு எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? ஆமாமா, பார்த்தனே, ரொம்ப மரியாதை. என் முன்னால
நிக்க கூட முடியல. அத்தனை மரியாதை பார்த்து புல்லரிச்சு போயிட்டேனே. அண்ணே முதல்ல சாப்பிட்டு முடிக்கிட்டேண்ணே, அப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். பேசுறதுக்கு என்னடா இருக்கு? நேத்து தான் பேசி முடிச்சுட்டாரு. தன்னாலும் தெரியாது சொன்னாலும் தெரியாது. என் மேல இருக்கிற கோவத்துல தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா பாரு. அந்த அருமை பொண்ண சொன்னேன். அப்பா விடுங்கப்பா. குடிக்கிறதுன்றது ஒன்றும் யூனோ இட்ஸ் நாட் அ சின்ன சம்திங். விட்டுருங்களேன் பாவம். வந்துட்டான்டா தங்கச்சிக்கு பறிஞ்சுக்கிட்டான். நீ வேற என்னடா சொல்லுவ? வேற என்ன சொல்லுவ? குடிக்கிறது தப்பு நீ சொன்னா தாண்டா அதிசயம். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் திட்டணும்னு தான் டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்குப்பா. விடுங்க. விட்டு தாண்டா ஆகணும். விடாம என்ன பண்றது? இப்படி ஈஸியா நம்ம எல்லாம் விட்டுருவோம்னு தானே திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா. மதன், எங்க போறீங்க? யார் என்ன சொன்னா என்ன? நான் தான் இருக்கேன்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ப்ளீஸ் உட்காருங்க. மதன் 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 ப்ளீஸ் உட்காருங்க. ஐயோ அப்பா அப்பா என்னப்பா பண்ணுறீங்க? நாங்கள் உங்கள் பசங்க எங்களை திட்டுங்க அடிங்க கண்டிங்க நோ ப்ராப்ளம். அவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளப்பா, எல்லாரும் முன்னாடி அவரை இன்சல்ட் பண்ணீங்கன்னா Shut up! யார்ரா அவ? இவ யாரா? உன் கூட பிறந்த தங்கச்சிடா. அவ வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தா அதை திருத்த பாப்பியா? நீ எங்கடா? உன் வாழ்க்கையில் நடக்கிற தப்பே உன்னால திருத்த முடியல. பேச வந்துட்டா. ப்ளீஸ் விட்டுருங்க. நிறுத்துறா. என்ன ப்ளீஸ்? என்ன விடுங்க, என்ன விடுங்க. இப்படி பேசாதன்னு சொல்ல வரியா? என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு? சாப்பிடத்தானே வந்த? சாப்பிட்டு எந்திரிச்சு போ. எனக்கு அட்வைஸ் பண்ணாத. வயிறு எரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன். வயிறு நிறைய என்னால சாப்பிட முடியாது. என்ன பார்த்துட்டு இருக்க? முதல்ல இவனுக்கு 4 இட்லி போடுமா, சாப்பிட்டு எந்திரிச்சு போட்டோம். டே 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 சந்தோஷ், உங்க அப்பா தானே, அவர் சொன்னா என்ன? உட்காரு, பேஸ்ட் போட்டோம். என்ன அவருக்கு கோவம் வருமா? எல்லாத்துக்கும் கோவம் வரும். எல்லாத்துக்கும் ஈகோ இருக்கு. சும்மா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே தப்பு இருக்கும். அதுக்காக நடந்து முடிஞ்சதே பேசிட்டு தான் why do you keep digging the past? வேண்டாம். வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கு. இதுக்கு மேல அங்க இருந்தா பெரியவங்க கூட பார்க்காம வார்த்தை வந்துடும். திருப்தியா இருக்குடா, சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கழிச்சு இன்னைக்காவது பெரிய மனுஷன் லிஸ்ட்ல என்ன சேர்த்திருக்கான் பாரு. அது வரைக்கும் திருப்தி, சந்தோஷம்டா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதோ இல்லையோ, கோபம் நிறைய இருக்குது மூக்குக்கு மேல. பெரியவங்களுக்கு மரியாதை இல்ல, ஒண்ணு இல்ல. சாப்பிடுங்க. போடுமா, எல்லாரும் சாப்பிட்டோம். போடு, வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. என்ன மாமா? நோ. டேய், பா, இனிமே ரிலாக்ஸ்டா சாப்பிடலாம். எல்லா தொல்லையும் ஒழிஞ்சு போச்சு. நீங்க ரிலாக்ஸ்டா சாப்பிடுங்க மதன், நோ ப்ராப்ளம். சித்தி, மதனுக்கு என்ன தேவையோ கேட்டு போடுங்க, சரியா? இல்ல வேண்டாம். விடுங்க மதன், எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான், தொல்லைதான். அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கி கூடாது. சாப்பிடுங்க. என்ன டார்லிங், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நான் வேணும்னா ஊட்டி விடட்டுமா? Behave yourself. ஓகே.
பா ஐயோ சித்தி, நான் எப்பவுமே இட்லி சாப்பிடும்போது இட்லி பொடி வேணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்னது இது சாம்பார் சட்னியும்? போ போ, முதல்ல இட்லி பொடி கொண்டு வா போ போ. சீ. பைத்தியக்காரன் நாயுடு, சரியான பைத்தியக்காரன். நீ எங்க அண்ணன் இருக்கானே, அவன் ஒரு சென்டிமெண்டல் இடியேட். அவன் லைஃப்ல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்றதே தெரியாம இஷ்டத்துக்கு எல்லாரையும் நம்பி இப்போ சொக்காய பிச்சுக்காத குறைதான். பாக்குறதுக்கே ரொம்ப தமாஷா இருக்கியா? சார் என்ன சார் நடந்தது? ஆமா நாயுடு, நீ இந்த சினிமா டைட்டில்லாம் கேள்விப்பட்டிருப்பல்ல, பூவுக்குள் பூகம்பம், குடும்பத்துக்குள் குண்டு, இதெல்லாம் இப்ப எங்க வீட்லயே நடக்க ஆரம்பிச்சிடுச்சியா? ஆடிட்டர் சார், சொன்னா நம்ப மாட்டீங்க, என் ஒய்ஃபையும் சேர்த்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ பேரஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா என் அண்ணன் இருக்கானே, அவனுக்கு இன்னும் பைத்தியம் தான் பிடிக்கல, கூடிய சீக்கிரம் அதுவும் பிடிச்சிடும். அதுக்கு நீங்க ஏன் சார் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? பின்ன என்ன ஆயிட்டு சார் இப்படி கேக்குறீங்க? நான் சந்தோஷப்படாம வேற எவன் சந்தோஷப்படுவான்? நாமளும் என்னெல்லாம் பிளான் போட்டு பார்த்தோம், ஒன்னாவது ஒர்க் அவுட் ஆச்சா? ஒன்னு கூட உருப்படியா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப பாருங்க, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாவே நடக்குதே. எல்லாம் நம்ம அட்வான்டேஜ்க்கு நடக்குது. அப்புறம் என்ன பெரிய விஷயம் இல்லையா அது? எனக்கு புரியலையே சார். என்ன சார் எவ்வளவு பெரிய ஆயிட்டு நீங்க, இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு புரியலையே? நான் என்ன பிளான் பண்ணேன், தேவிக்கு எவனாவது ஏமாந்தவனா ஒருத்தனை மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சு அவனும் நாசமா போய் அந்த குடும்பமும் நாசமா போய் அத்தனை சொத்தும் என் கைக்கு வரணும்னு பிளான் பண்ணேன். நடந்ததா? அந்த பிளான் நடக்கவே இல்லையே. ஆனா நான் எதிர்பார்க்காதபடி தேவியே ஒரு ஃப்ராட கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்பவும் என்ன டென்ஷன் ஆச்சு எனக்கு, இவன் எங்க நம்ம சொத்தையும் சேர்த்து அடிச்சிடுவானோன்னு நினைச்சேன். அந்த மாதிரியும் நடக்கலையே. அவன் முட்டாளா இருக்கானு சார்? முட்டாளா இருந்தா பரவாயில்லையா நாயுடு, பார்ட்டி பயங்கர குடிகாரம் போல இருக்கு. இஸ் an alcoholic. வயிறு முட்டை குடிச்சிட்டு நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்து வாசல நின்னு வாந்தி எடுக்காத குறை, அந்த அளவு ரகலை பண்ணிருக்கான் போல் இருக்க சார். நீங்க சொல்றத பார்த்தா அவன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணத நீங்க பார்க்கல போல இருக்க. மிஸ் பண்ணிட்டேன் நாயுடு. நேத்தி ஒரு மாதிரி கிருகிருன்னு டென்ஷன். யூஸ்வலா போடுறத விட ஒரு மாத்திரை அதிகமா போட்டேன், பிரஷர் டேப்லெட். கண் அசந்து தூங்கிட்டேன். அப்ப கூட என்டர்டைன்மெண்ட்டை மிஸ் பண்ணல. மார்னிங் டைனிங் டேபிள் வந்து உட்காந்தேன்ல, கண்ணுக்கு எதிர்க்க 1000 வாலா 10,000 வாலாலாம் படப்பட படப்படன்னு சரமா வெடிக்குதே, கண்ணால பார்த்தனே. என்னாச்சு சார், ஒரே சண்டையா? இந்த ஒன் சைடு லவ்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி ஒன் சைடு ஃபைட்டு. எங்க அண்ணன் பிடிச்சி மதனை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு கத்தி 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 சாமி ஆடிட்டான். மதனும் தலை குனிஞ்சு அவன் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் சார், அவர் தலையை குனிஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் சொல்றத மதிக்கிறாருன்னு தானே அர்த்தம்? முட்டாள், நீ ஒரு பரம முட்டாள்ன்றதே இந்த மாதிரி நடுநடுவில் பேசி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க நாயுடு. சும்மாவா சொன்னாங்க குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு? இந்த குடிகாரனுங்க இருக்காங்களே, சாயந்தரம் ஆச்சுன்னு வச்சுக்க, அவனுங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. காலையில ஏதோ தெளிவா இருக்கான்ற தைரியத்துல அண்ணன் பிடிச்சி லெஃப்ட் ரைட் விட்டாரு. ஈவினிங் அவன் குடிச்ச உடனே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பிரேக் டான்ஸ் ஆடிட மாட்டான். சார், அவன் குடிச்சா உங்களுக்கு என்ன, குடிக்காட்டி என்ன, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? அப்படி கேளுங்க ஆடிட்டர் சார். உலகத்திலேயே 2 பேர் தான் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம் சார். ஒன்று குழந்தைங்க, இன்னொன்று குடிகாரனுங்க. குழந்தைங்க கையில் நீங்கள் ஒரு 50 பைசா சாக்லேட்டை வாங்கி கொடுத்து
அது கழுத்தில் போட்டிருக்கிற வைர நெக்லஸ் கேளுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம கழட்டி கொடுத்துரும். அதே மாதிரி தான் குடிகாரனுங்க. குவார்ட்டருக்கு மேலே அடிச்சிட்டானுங்களாம் போதும், நீங்கள் எதை காட்டினாலும் கையெழுத்து போட்டுருவானுங்க. ப்ராமிசரி நோட்டாக இருக்கட்டும், ஏன் தற்கொலை கடிதாசி சூசைட் நோட்டை கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருவானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி இந்த மாப்பிள்ளை கிட்ட நைஸா பேசி அவனை கரெக்ட் பண்ணி அவனுக்கு சாதகமா போற மாதிரி போய் அவனை வச்சு நான் என்னென்ன காரியம் சாதிக்க போறேன்னு பாருங்க. சார், இதுக்கு நடுவுல பெரியவர் தேவி புருஷனை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனை குடியில இருந்து காப்பாத்திட்டாருன்னா? வாய கழுவியா நாயுடு. நல்ல விஷயம் பேசும்போது அவசகுணமா குறுக்க ஏதோ பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நடந்த விஷயத்த பார்க்கும்போது எங்க அண்ணனும் மாப்பிள்ளையும் இனிமேல் லைஃப் லாங் மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஷாக் கொடுத்துருவேன் நம்ம மாப்பிள்ள. சார், எப்படியாவது நம்ம பிரச்சனை முடிஞ்சா சரி. மிச்சம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. எங்க அண்ணன் பிடிச்சி மாப்பிள்ளைய போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டானா, அதை தாங்க முடியாம சந்தோஷ் டென்ஷன்லாம் அவங்க அப்பனே ஏற்றி பேசிட்டான். அவ்வளோதான், ஒரே சின்ன பின்னமாயிடுச்சு சீனு. ஸோ புது மாப்பிள்ளை போதையில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுல இப்போ குடும்பமே தள்ளாட ஆரம்பிச்சிடுச்சு. ஒருவேளை நாளைக்கு புது மாப்பிள்ளை சரியானாலும் ஆகலாம். ஆனால் இந்த குடும்பத்து சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் நாயுடு. ரொம்ப கஷ்டம் போல இருக்கு சார். ஆமாம் நாயுடு, எக்கச்சக்க ப்ரெஷர் அவனுக்கு. அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதுக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறதுக்குமே அவனுக்கு நேரம் பத்தலை. இந்த லட்சணத்தில் அவன் எங்கே ஆஃபீஸ் போகிறது, வேலையை பார்க்குறது. பேசாமல் அமெரிக்காலேயே இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணியிருப்பான் எங்கள் அண்ணன். அதனால் இனிமேல் நம்ம தப்பு தண்டை ஏதாவது அவர் கண்டுபிடிச்சிடான்ற டென்ஷனே நமக்கு தேவையில்லை. அது நடக்கிறபடியே நடக்கட்டும். என்ன சொல்கிறீங்க ஆயிட்டு சார்? நாயுடு சார், மேஷ ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கான்னு பார்க்கணும். குறிப்பாக நேற்று என்ன பலன் போட்டிருக்கான்னு பாரு. அப்படியே இந்த மாதம் முழுக்க என்ன பலன் போட்டிருக்கான்னு பாரு. ஏன்னா என்னையும் அறியாமல் எனக்கு நல்லதுக்கு மேலே நல்லது நடந்துகிட்டே இருந்தா இதை என்னாலே நம்ப முடியலையா? நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சார், வெயிட் பண்ணுங்க, காஃபி போட்டு நானே எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் ரிலாக்ஸா பேசலாமே. ஆ